சமீப காலமாவே இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், புற்றுநோய், நீரிழிவு நோய் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இதுக்கெல்லாம் மருந்து நம்ம சமையல் அறையிலேயே இருக்கு அப்படிங்கிறத பெரும்பாலான சமயங்களில் மறந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது கடினமான வேலை. ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது ரொம்ப ஈஸி. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்கள் இந்த நோய்களெல்லாம் அண்ட விடாமல் நம்மளை பாதுகாக்கும். அது என்னென்ன விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இந்தியால கிட்டத்தட்ட 14-15 லட்சம் பேர் புற்றுநோயோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தரவுகள் சொல்லுது. 2022 14,60,000 இருந்த எண்ணிக்கை 2025 15,70,000 அதிகரிச்சிருக்கு. ஆண்கள் பொதுவா நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களால பாதிக்கப்படுறாங்க. அதே சமயம் பெண்கள் மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோயால அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது இந்தியால அதிக இறப்புகளுக்கான காரணிகள்ல ஒன்னா இதய நோய் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய இறப்புகள்ல 25% மேல காரணம் இதயம் மற்றும் இரத்த நாளம் சம்பந்தப்பட்ட நோய்கள்னு தரவுகள் சொல்லுது. 1990களில் இருந்த எண்ணிக்கையை விட 2016 இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 2 மடங்காகிடுச்சு. இந்தியால 11% இளைஞர்கள் இதயம் மற்றும் இரத்த நாளம் சம்பந்தப்பட்ட நோய்களால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்கள்ல தான் பாதிப்பு அதிகமா இருக்கு. உலக அளவுல இதயம் தொடர்பான பிரச்சனைகளால ஒரு ஆண்டுக்கு 1,80,00,000 பேர் இறக்கிறதாவும் அதுல 5ல் ஒருத்தர் இந்தியர்னு அதிர்ச்சிகர தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், 2020க்கு அப்புறம்தான் 40 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இதய நோய் பாதிப்பு அதிகரிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அபாயகரமான செய்தி. இதய செயல் இழப்பை தடுக்கிறதுக்கான மருந்துகள் விற்பனை கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 83% அதிகரிச்சிருக்கு. அடுத்தது நீரிழிவு நோய். எங்க பார்த்தாலும் டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், ரொம்பவே பயமா இருக்கு. நீரிழிவு நோய்க்கும் இதய நோய்க்கும் ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்தியால டைப் 2 டயாபெட்டிஸ் வேகமா அதிகரிச்சுட்டு வர்றதா சொல்லப்படுது.